இப்படி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாம். இது ஓமப்பொடி இல்லையா, அதனால் ஓமம் சேர்த்துக்கிறோம். அதுக்கு மேலே பெருங்காயத்தை புசு புசுன்னு அடிச்சிக்கலாம். இது கடலை மாவு வாழ்வு, ஸோ நம்ம அடிச்சிக்கலாம். வரமாட்டேன்றானுங்க, எல்லாம் ஒட்டின்னு இருக்காங்க உள்ள. போன வாட்டியும் இப்படி தான் வீடியோ முடிச்சிட்ட பிறகு தான் புசு புசுக்குன்னு வெளில வரானுங்க. இப்போ வரானுங்களா பாருங்களேன், வரமாட்டாங்க. சரி போதும். மாவு கலவையோட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டியாக பிசையணும், அப்போ தான் பிழிய வரும். பார்த்து ஊற்றிக்கோங்க. நானே நிறைய ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு பிசையணும் போல். ஒரு 2 ஸ்பூன் மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதில் தான் பண்ணப்படும். ஓமப்பொடி வச்சு இவங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த குழாயில் போட்டுக்கணும். ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்கலாம். ஓமப்பொடி ஊற்றியாச்சு. மிளகாத்தூள் போட்டதுனால இந்த கலர் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு. நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு செஞ்சிங்கன்னா இந்த கலர் இவ்வளோ டார்க் கலரில் வராது, எல்லோ கலரில் வரும். இப்போ ஒரு பக்கம் திருப்பியாச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. எடுத்துடலாம் பொறுமையாக. ஓமத்தை நீங்கள் கொஞ்சம் தூள் பண்ணி போடுங்க, இல்லைன்னா அந்த கண்ணில் போய் பூந்துடுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொடி பண்ணி போடுங்க. பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்காங்க. இங்கே பாருங்களேன், செமையாக இருக்குது. இவங்களை அப்படியே ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஓமப்பொடியை டப்பாவில் போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்ட்டு லேட்டராக சொல்கிறேன். இப்போது அடுத்த ஸ்டெப் போவோம். மைதா மாவு வச்சு கப்பு தான் பண்ண போகிறோம். இப்போ 2 கிளாஸ் மாவு எடுத்துப்போம். கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். அதில் உப்பு போட்டுக்கலாம். எண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த உப்பும் அந்த எண்ணெயும் மாவோடு நல்லா கோட்டாகணும். அதை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க அப்படியே இருக்கட்டும். பூரி போல் திரட்டிக்கலாம். ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கலாம். இந்த கிண்ணத்தை இப்படி கவுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாவு வச்சுட்டு நம்ம பவுல் மாதிரி பண்ணிக்கலாம். காஞ்சிடுச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பவுலை அப்படியே உள்ளே இறக்கிடலாம். பவுலை திருப்பி போட்டிருக்கோம். கிண்ணம் தனியாக, அந்த பவுல் தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இது நல்லா வேகணும். ஆல்மோஸ்ட் வெந்துட்டோன்னா தான் இது வெளியில் ரிலீஸ் பண்ணுது. இது அழகாக அப்படியே எடுத்துடலாம். வெளியில் சூடாக இருக்கும். இன்னும் 2 கிண்ணம் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு கிண்ணத்துலேயே நம்ம பண்ண முடியாது. 2 கிண்ணம் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே எடுத்துடலாம் வெளியில். இவங்க சூடு ஆறணும். அடுத்த பேட்ச் போகிறதுக்கு அவங்க ஆறட்டும். நம்ம இவங்கள திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இந்த பவுலு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கா. பவுல் ரெடி ஆகிட்டாங்க. அந்த பவுலில் பண்ண முடியாது. இது 2வது பவுலு. வேறு பவுல் வச்சு தான் பண்ணணும். சூடாக இருக்கும், தான் சொல்கிறேன். ஓகேவா. பவுலை எடுத்துகிட்டு தான் அடுத்த பவுல் போடணும். இவங்களை நம்மளை எடுத்துடலாம் பத்திரமா. அடுத்த பவுலை விடலாம். பவுலையும் அனுப்பியிருக்கேன். ஒருத்தங்க ஆறணுன்னு தான் இன்னொருத்தங்க வரணும். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகுது ஆறுறதுக்கு. திரட்டிட்டோன்னே போர்க் வச்சு இப்படி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க லைட்டாக. அப்போ தான் என்ன வராதுன்றதை நான் காட்டுறேன். இப்போது அப்படியே பலூன் மாதிரி வீங்கிட்டாங்க. இந்த பேஸ்கெட்டு பலூன் மாதிரி உள்ளே வீங்கிட்டான் பாருங்கள். நான் அந்த ஹோல்ஸ் போட்டிருந்தேன்னா அவனுக்கு இது மாதிரி வீங்கியிருக்க மாட்டான். இப்போ அவன் பலூன் மாதிரி வீங்கி போயிட்டான். ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். அவங்கள ஸ்லோ ஃப்ளேமில் தான் வேகணும். அப்போ தான் உள்ளே நல்லா மாவு வேகும். இவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அவங்க முதல்ல நம்ம பண்ண அந்த எண்ணெய் இருந்தது இல்லையா, அதில் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இது இன்னும் புது கிண்ணன்றதுனால அவங்க இன்னும் ரிலீஸ் ஆகலை. முதல்ல நம்ம பழகிட்டோம் இல்லையா, அந்த கிண்ணத்துலேருந்து இது 2வதாக போட்டது வந்துட்டாங்க.
இது 3வது. ஓகே, இப்போ நீங்கள் மாவை வந்து ஃபோர்க்கோ இல்லை குச்சி வச்சோ இது போல் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க கண்டிப்பாக, இல்லாட்டி பலூன் மாதிரி வீங்கிடுவானுங்க. ஓகே, அழகாக வந்திருக்காங்க. இந்த 2 கப்பு நல்லா வந்திருக்காங்க. இவங்க கொஞ்சம் வாய் பொழந்துருச்சு. இன்னொன்று நம்ம ஓட்டை போடாதனால அவங்க வீங்கிட்டாங்க. அதே தப்பு இந்த பக்கமும் நடந்துச்சு. அதனால் எனக்கு 3 கப்பு தான் ஒழுங்காக வந்திருக்குது. நீங்கள் பார்த்து அதில் வந்து ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்ணத்தில் வச்சு கிண்ணத்தில் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. எண்ணெய் தடவிக்கோங்க முதல்ல கிண்ணத்தில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த மைதா மாவை மேலே வச்சு அப்படியே எண்ணெயில் விட்டு அழகாக கப்பாக்கிடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு கரம் மசாலா காஷ்மீர் மிளகாத்தூள் சாதா மிளகாத்தூள் சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். 4 தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பூண்டு பச்சை வாசனை நல்லா போகணும், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த சுண்டலை வச்சு தான் நம்ம இப்போ இந்த சுண்டல் கிரேவி பண்ண போகிறோம். இவங்கள 5 மணி நேரம் ஊற வச்சாச்சு. குக்கரில் போட்டு ஒரு 15 விசில் கொடுக்கலாம். நல்லா குழையணும். இப்போது இந்த சுண்டல் வந்து நல்லா வெடிச்சதுனா தான் நம்ம சாப்பிட்டோன்னா கேஸ்லாம் வராது. சுண்டல் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இந்த சுண்டலை எடுத்து நம்ம அந்த வெங்காயத்தில் போட்டுடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் இந்த திக்கில் இருக்கணும். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப சுண்டல் வந்து என்னோட இது குழஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் சுண்டல் வந்து தெரிகிற மாதிரி இருக்கட்டும். எந்த கொஞ்சம் குழஞ்சி போச்சு பார்த்தீங்களா, சுண்டலே தெரியல. ஓகே, பூரி பேஸ்கெட் வச்சுக்கலாம். சுண்டல் மசாலா வச்சுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம். லெமன் லைட்டாக பிழிஞ்சிக்கலாம். நம்ம செஞ்ச ஓம்பொடியும் போட்டுக்கலாம். நம்ம சுண்டல் பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நல்ல சூடாக ஆவி பறக்குது. சாப்பிட்லாம்.